மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியை பொறுத்தவரை அதுக்கு பல்வேறு பெருமைகள் இருக்கிறது. அதாவது தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் பிறந்த இடமான உத்தமதானபுரம் வலங்கைமானுக்கு அருகே தான் இருக்கிறது. அதே போல சில்வட்டன் சீனிவாச சாஸ்திரி அவர்கள் வலங்கைமானில் பிறந்து வளர்ந்தவர். அது மட்டுமல்லாமல் குருஸ்தலம் அமைந்திருக்கிற ஆலங்குடி, அதே போல ஹரித்வாரமங்கலம், ஊத்துக்காடு போன்ற பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் அமைந்திருக்கிற பகுதியை சுற்றி இருக்கிறது. அத்தோடு வலங்கைமானிலே தான் பாடைகட்டி மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிற சீதாலதேவி மாரியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. அதற்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு வெள்ளிக்கிழமைகளில் அதிகமான கூட்டம், பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அது மட்டுமல்லாமல் திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள். இதெல்லாம் அறிந்துதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் வலங்கைமானுக்கு புறவழிச்சாலையை அறிவித்தார்கள். அதற்கு நிலம் எடுக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 3.14 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நிலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1.74 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தால் முழுமையாக நிலம் எடுக்கிற பணி முடிந்துவிடும். அந்த அளவில் அந்த நிதியை உடனடியாக ஒதுக்கி அந்த பணியை தொடர வேண்டும் என்று வேண்டுவதோடு, புறவழி சாலை அமைக்கும் வரை திருவாரூர் நெடுஞ்சாலை கோட்டத்திற்கு உட்பட்ட மாநில நெடுஞ்சாலை எண் 66 வலங்கைமான் குடமுருட்டி ஆற்றிலிருந்து தொழுவூர் ஊராட்சி செம்மங்குடி வரை பழுதடைந்துள்ள சாலையை உடனடியாக சரி செய்து செம்மைப்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்கள் என்பதனை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்டதை போல அது முக்கியத்துவம் கருதி தான் இன்னும் கூடுதலாக 1.71 கோடி ரூபாய்க்கு நிதி துறைக்கு அனுப்பியிருக்கிறோம். அது உடனே அந்த பணத்தை பெற்று நிலையெடுப்பு எடுக்கப்பட்டு இந்த ஆண்டே அந்த பணியை தொடங்குவதற்கு அரசு முன்வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.